Hello viewers, welcome to Jerish world. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நாட்டு கோழி சுக்கா. இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான ingredients நாட்டு கோழி 1/2 kg எடுத்துர்க்கேன். சின்ன வெங்காயம் 50 கிராம், தக்காளி ஒரு சின்ன தக்காளி, chilli powder 1 spoon, pepper powder 1/2 spoon, garam masala 1/2 spoon, காஞ்ச மிளகாய் 2, 1/2 spoon pepper, சோம்பு தூள் 1/2 spoon, ஜீரகம் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, ஆயில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போது இது ஹீட் ஆகட்டும். இப்போது குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 50 கிராம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயிலும் நமக்கு நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் இதோட சேர்த்து 1/2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பெப்பர் பவுடர் வேறு ஆட் பண்ணுறதுனால கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இதோட சேர்த்து காஞ்ச மிளகாய் ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழிக்கு எப்போயுமே பெப்பர் வந்து இந்த மாதிரி முழுசாக ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 50 கிராம் வெங்காயம் இதோட சேர்த்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோட சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை முன்னாடியே சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருப்பேன், அதனால் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோட சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம நார்மலாக ப்ராய்லர் சிக்கன் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நாட்டுக்கோழியில் சுக்கா பண்ணி சாப்பிட்றதா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இதோட சேர்த்து தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த நாட்டுக்கோழியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. நம்ம நார்மலாக வீட்டில் நாட்டுக்கோழி எடுத்தாலே அதில் குழம்பு தான் வைப்போம். பட் இந்த மாதிரி சுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக வரும். அண்ட் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் வேக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேசிக்காகவே சிக்கன் வந்து லேசாக தண்ணி விடும், அதனால் இப்போ தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் உப்பு பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நம்ம இதில் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நம்ம பெப்பர் பவுடர் போடுறதுனால இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. மசாலா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. இப்போ இதோட சேர்த்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எப்பயுமே நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணணும், அதனால் இப்போ ஆட் பண்ணக்கூடாது. இது வந்து சோம்பு தூள். இப்போ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விடுங்க. இப்போது மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா பரட்டி விடுங்க. இது ஆயிலே இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேகட்டும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் முங்குற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டுடலாம். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால 4 விசில் வைக்க போகிறோம். 4 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. இப்போ ஏர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நாட்டுக்கோழி நல்லா வெந்துருச்சு. ஆனால் இன்னுமே தண்ணிலாம் வற்றணும். அதனால திருப்பியும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கிறப்போ தண்ணி வந்து வற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் தான் பெப்பர் ஆட் பண்ணணும். நம்ம முன்னாடியே ஆட் பண்ணோம் அப்படின்னா சிக்கன் வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கடைசி ஸ்டேஜில் தான் பெப்பர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வைங்க. அது வந்து வற்றிடும். லைட்டாக பரட்டி பரட்டி விட்டால் போதும். டக்குன்னு தண்ணிலாம் வற்றிடும்.
இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வற்றி வருது. இந்த ஸ்டேஜில் லைட்டாக பரட்டி விடுங்க, அடியில் ஒட்டிடக்கூடாது. அதனால் அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நாட்டுக்கோழியில் இந்த மாதிரி சுக்கா பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான நாட்டுக்கோழி சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.